இன்னைக்கு வந்து திரௌபதி ரிலீஸ் ஆகி 4வது நாள் திரௌபதி 2 ஒசூர்ல இருக்க பாலாஜி தியேட்டருக்கு திரையரங்கத்துக்கு எப்படி இருக்கு ரெஸ்பான்ஸ் பார்க்க வந்திருக்கேன் மக்களோட. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இவ்வளவு பேர் கூட நின்று இப்ப வந்து படம் பார்க்க போறோம் உள்ள. இது வந்து திருவண்ணாமலை ஆண்ட வல்லால மகாராஜாவோட கதை, ஒரு சரித்திர படம். மக்கள்கிட்ட நல்ல வரவேற்பு கிடைச்சிருக்கு. முதல்ல வந்து கொஞ்சம் சரியில்லை, நானே வருத்தப்பட்டிருந்தேன். ஆனா இந்த நேற்று இன்னைக்கு இதெல்லாம் வந்து ரொம்ப பெரிய பெரிய விஷயம், பெரிய வரவேற்பு கிடைச்சிருக்கு. தமிழ்நாடு முழுக்க நிறைய பெண்கள் தியேட்டருக்கு வராங்க, நிறைய குடும்பமா வந்து பாக்குறாங்க. ரொம்ப 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 நன்றி உங்களோட வரவேற்பு கொடுத்ததுக்கு. அண்ட் மக்கள் அனைவருக்கும் இங்க வந்து திரையரங்கில் வந்து படம் பார்க்கறதுக்கு என்னோட மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன். சார், இந்த மங்காத்தா படம் வந்ததுனால நீங்க ஏற்கனவே பேசிருக்கீங்க. இப்போ இந்த சனி ஞாயிறு இந்த மாதிரி இதுல இப்போ எப்படி இருக்கு? அதான் சார், அதான் நீங்க இந்த வீடியோ போட்டதுக்கு அப்புறம் நல்ல ரெஸ்பான்ஸ் சார். இப்போ ரொம்ப தெம்பா பழைய மாதிரி ஹாப்பியா இருக்கேன் சார். ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு. IMDbலையும் நல்ல ரேட்டிங் கிடைச்சிருக்கு, 9 பாயிண்ட் சம்திங் கிடைச்சிருக்கு. புக்கிங்ஸ்லயும் 8.2 கிடைச்சிருக்கு. இதெல்லாம் ஒரு சின்ன பட்ஜெட்ல எடுத்த ஒரு வரலாற்று படத்துக்கு மிகப்பெரிய வரவேற்பு தான் சார். இந்த நேரத்தில் என் தயாரிப்பாளர் சோழ சக்கரவர்த்தி சாருக்கு தான் நான் நன்றி சொல்லிடுறேன். கூட ஒர்க் பண்ண அத்தனை டெக்னீஷியன்ஸ்க்கும் ஆக்டர்ஸ்க்கும் நன்றி சொல்லிடுறேன். திரௌபதி 1, திரௌபதி 2 இப்போ ரெண்டுக்குமே வேற மாதிரியான கதைக்கலாம். இப்போ அதுக்கு அடுத்தாப்புல 3, 4 அந்த மாதிரிலாம் சார் அப்படி தொடர்ந்து போற ஐடியா இல்ல சார். அது திரௌபதி 1க்கு இதுக்குமே 5 வருஷம் கேப். அதுக்கு அடுத்து இப்போ வேற படம் தான் எழுதி வச்சிருக்கேன். வேற ஜானர்ல படம், ஒரு படத்துக்கு இன்னொரு படத்துக்கு தொடர்பு கூட பண்றது இல்ல. அதுக்கு டைம் இருக்கு சார். இப்போ எதுவும் அதை பத்தி ஐடியா இல்ல. திரௌபதி 3 உடனே பண்ண முடியாது. நீங்க சொல்ல வந்த மெசேஜுக்கும் நீங்க சொல்ல வந்த மெசேஜ் அது ரீச் ஆயிட்டு அதோட இம்பாக்ட் எப்படி இருக்குன்னு நீங்க எதிர்பார்க்குறீங்க பப்ளிக் கிட்ட? சார் அதான் சார், நான் சொல்ல வந்த மெசேஜ் கரெக்டாக போய் சேர்ந்துருக்கு. இது வந்து படையெடுத்து வந்தவங்களை பற்றின கதைன்றது கரெக்டாக சேர்ந்துருக்கு. எதிர்ப்பு குரல் சுத்தமாகவே இல்லை. அவங்க எல்லாரும் ஏற்றுக்கிறாங்க படத்தை, நடந்த உண்மைகளை உண்மையாக ஏற்றுக்கிறாங்க. அதனால ரொம்ப சந்தோஷமாக தான் சார் இருக்குது. என்ன சொல்ல நினைச்சோமோ அதை சொல்ல வந்திருக்கு. நீ வல்லால மகாராஜான்ற பேர், காடவரார் என்ற பேர், சம்புரா என்ற பேர் மக்கள் மத்தியில் போய் சேர்ந்துருக்கு. அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். எதிர்ப்பு நிறைய அவதூறு பரப்புறவங்க பரப்பிட்டே தான் இருக்காங்க. அதை தாண்டி மக்கள் வந்து திரையரங்குக்கு வந்துட்டு தான் இருக்காங்க. இந்த தடவை கொஞ்சம் இது வந்து ஒரு பழைய வரலாறு, 14th century வரலாறு சொல்றதால எங்க நிறைய உண்மைகள் தமிழ் மக்களுக்கு தெரிஞ்சிட போதுன்னு கொஞ்சம் எதிர்ப்பு அதிகமா தான் சார் இருக்கு. புரிஞ்சுக்கிறாங்க மக்கள், நீங்க எதிர்பார்க்குறீங்களா? சார் புரிஞ்சுக்கிறாங்க சார். கொஞ்சம் மக்களுக்கு அந்த வரலாறு புரியறதுக்கு இப்பெல்லாம் நடந்திருக்கான்றது அவங்களுக்கு பெரிய அதிர்ச்சியா தான் இருக்கு. கொஞ்சம் நாள் எடுக்கும் சார். இப்பதான் 4வது நாள் இருக்கு. படம் இன்னும் ஒரு வாரம் கண்டிப்பா தியேட்டர்ல இருக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமா தான் அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. ரிப்பீட் ஆடியன்ஸ் இருக்காங்க படத்துக்கு. 2வது தடவை பார்த்து ரொம்ப புரியுது சார், முதல் தடவை பார்க்கறத விட அப்படின்னு சொல்றாங்க. அதெல்லாம் நான் ரொம்ப தெளிவாக தான் சொல்லியிருக்கேன். அவங்களுக்கு இன்னும் இதை பத்தின சுத்தமா புரிதலே இல்லாம படம் பார்க்குறாங்களே சார், ஒரு ஐடியாவே இல்லாம. அதனால ரொம்ப அதிர்ச்சியா தான் இருக்கு சொல்றாங்க படம் பார்த்துட்டு. நிறைய கதை இருக்குன்னு சொல்றீங்க. அடுத்த ஹீரோ யாராச்சும்? சார் இந்த படம் வந்து 4 நாள் தான் சார் ஆயிருக்கு. நாங்க வந்து அந்த மாதிரி அதான் சார், எப்பவுமே அடுத்த படத்தை அனௌன்ஸ் பண்ற ஒரு படம் வந்தோடனே அப்படி சொல்ற ஸ்டேஜ்ல இல்ல. பொறுமையா நின்று நிதானமா ஒரு மாசம் டைம் எடுத்து தான் அடுத்த படம் பத்தி. இந்த படம் கொஞ்சம் ஒரு நம்ம எங்க கை மீறிய ஒரு பட்ஜெட்ல தான் சார் பண்ணியிருக்கோம். அதான் இப்போ 2 நாளா ஓகே. இதுக்கப்புறம் மக்கள் பார்த்து சப்போர்ட் பண்ணாங்கன்னா நிச்சயமா நல்லது நடக்கும். அதை தாண்டி இது வந்து ஹிந்தியில, தெலுங்குல அதெல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கோம் சார். அங்கெல்லாம் படம் ரிலீஸ் பண்ண போறாங்க. ஹிந்தியில ரிலீஸ் பண்ண பேசிட்டு இருக்காங்க ப்ரொடியூசர். அதெல்லாம் பிரச்சனை இல்லை சார். பட்ஜெட்லாம் வந்து சரி கட்டும் சார். அதெல்லாம் மக்கள் அதெல்லாம் இது வரைக்கும் நான் எந்த படத்துக்கும் அதெல்லாம் எதிர்பார்த்தது இல்லை சார். மக்கள் ஒரு நல்ல கருத்தை சொல்லணும்னு நினைக்கிறேன். குடும்பமா உட்காந்து பார்க்கணும், படம் எடுக்கணும்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் அதுல ஜெயிச்சுட்டு வந்துட்டு இருக்கேன் சார். தொடர்ந்து அதை செய்வோம். வரலாற்று படம் எடுக்கிறதுலையும் மற்ற கதை கலப்புக்குள்ள வித்தியாசம் அந்த சிக்கல் சார். ஒரு சாதாரண படம் எடுத்து வரலாற்று படம் எடுத்து நீங்க 3 படத்துக்கு வேலை செய்யற அளவுக்கு வேலை செய்யணும் சார். அது வந்து கடுமையான உழைப்பு. அந்த காலத்துல இருக்கிறதெல்லாம் இந்த காலத்துல ஒரு சின்ன பட்ஜெட்குள்ள கொண்டு வரணுன்றது சாதாரண விஷயம் இல்லை சார். அதுக்கு எங்களோட உழைப்பு, நடிகர்களோட உழைப்பும் ரொம்ப அதிகமா தேவை. ரொம்ப கிரியேட்டிவிட்டி அது சார்ந்த ஆர்ட் டைரக்டர் நல்லா வேலை செய்யணும், கேமராமேன் நல்லா வேலை செய்யணும். இது ரொம்ப கஷ்டமான வேலை சார். நான் பண்ணதுலயே ரொம்ப கஷ்டமான வேலை. எல்லாருமே நல்ல பேர். ரிச்சர்ட் சாருக்கு, ஹீரோயினுக்கு, நட்டி சாருக்கு, வில்லனை நடிச்சவங்களுக்கு, பரணிக்கு எல்லாருக்கும் நல்ல பேர் கிடைச்சிருக்கு சார் படத்துல. அந்தந்த ஊர்ல ஒரு ஊர்ல இருந்து ஒரு நடிகரை கொண்டாடுறாங்க, ஒரு வில்லனை கொண்டாடுறாங்க. இன்னும் படம் ஓடிடில வந்ததுக்கு அப்புறம் இன்னும் நிறைய பேருக்கு போய் சேரும்னு நினைக்கிறேன் சார். சார் இது ரிலீஸ் ஆகும்போது தடங்கள் தடங்களா சார்? தடங்கள் எதுவும் இல்லை சார். நாங்க டேட்டு பொங்கல் சொல்லிட்டு மாறி வந்தது தான் ஒரு பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தினது. பொங்கல் வெளியிடுன்னு ரொம்ப ஆதாரமா சொல்லிட்டோம். பேப்பர்ல பெரிய விளம்பரம் கொடுத்து பொங்கல் வர முடியாம 23ஆம் தேதி வந்ததுதான் எங்களுக்குள்ள கொஞ்சம் அந்த குழப்பத்தை ஏற்படுச்சு. ஓப்பனிங் இப்ப மக்களுக்கு படம் வெளியே வந்திருக்குன்னு தெரிஞ்சிச்சு. மக்கள் படம் தியேட்டருக்குள்ள போய் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க சார். ஒசூரை சேர்ந்த நானும் நடிச்சிருக்கேன். இது ஊடக நண்பர்கள், நீங்க அனைவரும் என்னோட நண்பர்கள். நான் உங்க கூட பணிபுரிஞ்சிருக்கேன். நீங்க பாத்துருப்பீங்க. எல்லா ஊடக நண்பர்களும் உங்க கூட பணிபுரிஞ்சிருக்கேன். அண்ணன் வந்து எனக்கு இந்த படத்துல ஒரு சின்ன வாய்ப்பு கொடுத்திருக்காரு.
நான் என்ட்ரன்ஸ்ல வந்திருக்கேன். கண்டிப்பா அந்த ஒசூர் மக்கள் எல்லாரும் பார்த்துட்டு கண்டிப்பா தியேட்டருக்கு வந்து குடும்பத்தோட பார்க்கணும்னு நினைக்கிறேன். ஊடக நண்பர்களை உங்ககிட்ட விடுறேன் என்னோட ப்ரொமோஷன். நம்ம ஊரை சேர்ந்த ஒரு நண்பர் நடிச்சிருக்காருன்னு கொண்டு போய் ப்ரொமோஷன் சேர்த்துக்க. என்னோட பேர் வந்து மணிங்க. நான் ஒசூர் ஊடகத்துறையில நானும் கொஞ்ச நாள் பணிபுரிஞ்சேன். இப்பயும் பணி புரிஞ்சிட்டு இருக்கிறேன். சினிமா நடிகரா ஒரு 5-6 படம் பண்ணிருக்கேன். அவர் வந்து இந்த 2026 வர திரௌபதியோட கிராமத்துல ஒரு கிராமத்து உறுப்பினரா நடிச்சிருக்காரு. கிராமத்து உறுப்பினரா நடிச்சிருக்கேன். அண்ணன் வாய்ப்பு கொடுத்திருக்காரு. மிகப்பெரிய நன்றி. ஒசூருக்காக தேடி கொடுத்ததுக்கு மோடி அண்ணாவுக்கு, கோலன் சக்கரவர்த்தி சாருக்கும் என்னோட மிகப்பெரிய நன்றி. ரிச்சார்ட் சார் கூட சேர்ந்து நடிச்சதுல மிகப்பெரிய சந்தோஷம். சார் மறுபடியும் ரிச்சர்ட் சார் கூட சேர்ந்து டைரக்ஷன் பண்ணுவீங்க? சொல்லியிருக்கேன் சார். அவர் எந்த கதை எழுதுறப்போ அவர் மைண்ட்ல வச்சுட்டு தான் எழுதுவேன். கண்டிப்பா மறுபடியும் ஒர்க் பண்ணுவோம். இமீடியட்டா ஒர்க் பண்ற மாதிரி தெரியல. கண்டிப்பா நிச்சயமா ஒர்க் பண்ணுவோம் ரிசர்ச் சார் கூட. தேங்க்யூ. உண்மையே குடும்பமா வந்து பார்க்க வேண்டிய படம். மிக அருமையான படம். நம்மளுடைய தேசப்பற்று அப்படியே வெளிப்படுத்திருக்காங்க. இது நம்ம இருக்கிற சுற்றுப்பகுதியில் இருக்கிற அனைத்து மக்களும், அனைத்து தரப்பு மக்களும் கட்டாயம் வந்து இந்த படத்தை குடும்பத்தோட வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்ல கேட்டுக்கொள்ளுங்க. படம் சூப்பரா இருக்குங்க. ஒரு வரலாறு எடுத்து சொல்லியிருக்காரு மோகன்ஜி. அவருக்கு வாழ்த்துக்கள். தேங்க்யூ. அருமையான படம், அருமையாக இருந்தது. ஆனா படம் எப்படி இருந்துச்சுங்கன்னா ஆனா பெரிய சூப்பர் மிக அருமையாக இருந்தது படம். அருமையா இந்து கலாச்சாரம் அருமையா இருந்தது. மிக சிறப்பான படம். படம் நிறைய பார்க்கலாம். எல்லாமே கதைகள் நல்லா இருக்கா? மோகன்ஜி நல்லா பண்ணியிருக்காரு டைரக்டர். இந்த உணர்வு உள்ள அனைவரும் இதை கண்டிப்பாக பார்க்க வேண்டும். நன்றி. உங்க படம் எப்படி இருக்குங்க? படம் எப்படி இருக்குங்க? நம்ம கலாச்சாரத்தை பிரதிபலிக்க திரைப்படம். கண்டிப்பாக குடும்பத்தோடு வந்து எல்லா பொதுமக்களும் பார்த்து மகிழுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். படம் எப்படி இருக்குங்க? சூப்பர். பாக்கலாங்களா? ஃபேமிலியோட பாக்கலாங்களா? நல்லா பார்க்கலாம். நல்லா எப்படி இருக்குங்க? சூப்பரா இருக்கு. படம் எப்படி இருக்குங்க? அண்ணா நல்லா இருக்குங்களா? வரலாறு எடுத்திருக்காரா? படம் நல்லா இருக்கு. படம் எப்படி இருக்குங்க? படம் நல்லா இருக்கு. படம் எப்படி இருக்குங்க? நல்லா பிடிச்சிருக்கீங்களா? நல்லா படிச்சிருக்கீங்களா? நல்லா படிச்சிருக்கீங்களா? படம் எப்படி இருக்குங்க? படம் எப்படி இருக்குங்க? படம் எப்படி இருக்குங்க? நல்லா நடிச்சிருக்காங்களா? டைரக்டர் எல்லாம் நடிச்சிருக்காரு. படம் பாக்கலாங்களா? குடும்பத்தோட பாக்கலாங்களா? படம் பார்க்கலாம். ரொம்ப நல்லா இருக்கு. நல்லா சொல்லியிருக்காங்களா? நல்லா சொல்லியிருக்காங்க. இன்னும் திரும்ப இந்த மாதிரி படம். படம் எப்படி இருக்குங்க? படம் எப்படி இருக்குங்க? நல்லா இருக்குங்களா? பாக்கலாங்களா? நல்லா எல்லா குடும்பத்தோட வந்து பாக்கலாங்களா? கண்டிப்பா பார்க்கலாம். பாக்கலாம். வரலாறு ஃபேமிலியோட வந்து பார்க்கணும். அப்பதான் படம் எப்படி இருக்குங்க? எல்லாரும் குடும்பத்தோட பாக்கலாங்களா? பார்க்க வேண்டியது படம். படம் எப்படி இருக்குங்க? சூப்பரா இருக்கு. எல்லாரும் நல்லா இருக்கு. கதை எப்படி இருக்கு? பிடிச்சிருக்குங்களா? டைரக்டர் நல்லா பண்ணிருக்காரா? குடும்பத்தோட பாக்கலாங்களா? அந்த படம் எப்படி இருக்குங்க? சூப்பரா இருக்கு சார். குடும்பத்தோட பார்க்க வேண்டிய படம். அதனாலதான் குழந்தைங்க ஃபேமிலியோட வந்து குடும்பத்தோட வந்திருக்கீங்க. வரலாறு தெரிஞ்சு கண்டிப்பா நல்லா டைரக்டர் நல்லா பண்ணிருக்காரு இல்லீங்களா? சூப்பரா பண்ணிருக்காங்க. ஆக்டிங் சூப்பரா இருக்கு. ரிச்சார்ட் சார் ரிச்சார்ட் சார் எப்படி நடிச்ச வேண்டிய எப்படி இருக்கு? திரௌபதி கேரக்டர் நடிச்ச ஹீரோயின் மேடம் எப்படி நடிச்சிருக்காங்க? நல்லா நடிச்சு. நல்லா நடிச்சு. கதை நேச்சுரலா இருக்கு. வரலாற்று நல்லா பதிவு பண்ணிருக்காங்க. நேச்சுரலா இருக்கு. நல்லா இருக்கு. படம் எப்படி இருக்குங்க? நல்ல படம் எல்லாம் குடும்பத்தோட பாக்கலாங்களா? வரலாறு இருக்கா? வரலாறு நல்லா இருக்கு. எல்லாரும் குடும்பத்தோட வந்து நல்லா இருக்குங்களா? படம் எப்படி இருக்குங்க? நல்லா இருக்கு. 1500 வருஷத்துக்கு முந்தி நடந்த உண்மை சம்பவத்தை இந்த காலத்துல கொண்டு வந்து நிறுத்துறாங்க பாத்தீங்களா? அது மதத்தை தேவையில்லை, மனித ஒற்றுமை. கடவுள்னா ஒண்ணுதான் அப்படின்றது இப்போ எல்லாரும் புரிஞ்சுட்டு இருக்காங்கன்னா, அந்த காலத்திலேயே பிரிவு இருந்ததுனாலதான் இந்த படம் எடுத்து இன்னைக்கு அந்த 1500 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த உண்மையை இன்னைக்கு மக்களுக்கு சொல்றாங்க பாத்தீங்களா? ஆர்வம், அதை பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம். இன்னும் 1000 வருஷம் போனாலும் இந்த மாதிரி படம் வந்தால் மக்களுக்கு புரியும். மனித குலத்துக்கு நல்ல ஒரு பொறுப்பு, பொறுமை, ஒற்றுமை எல்லாமே இதுல தெரியுதுங்க. இயக்குனர் மேல வீண் பழி சுமத்துறாங்களே, இயக்குனர் பத்தி நீங்க சொல்லுங்க. மோகன்ஜி வந்து பழியவா? ஆமா, பழி சுமத்துறாங்களே வீணா. பழி படம் நல்லா இல்லன்ட்டு சில படம் நல்லா இல்லைன்றதுங்க ஓர வஞ்சனை. ஒரு பக்கம் சாயிரும். கடவுள் ஒண்ணுதான், சூரியன் எல்லாருக்கும் ஒண்ணுதான், மனிதனுக்கு மட்டும் இல்ல. உயிர் வாழ்ற மிருகம் எல்லா உயிரினத்துக்கும் கடவுள் சூரியன் ஒண்ணுதான். அப்படி நினைக்கிறவங்க இது பழி சொல்றதுக்கு வாய்ப்பே இல்லை. அவங்களுக்கு அறியாமை. அதனாலதான் இந்த மாதிரி புரிஞ்சுக்காம சொல்றாங்க. மக்கள் குடும்பமா வந்து பாக்கலாங்களா? படம் வரலாறு நல்லா இருக்குங்களா? வரலாறு அருமையா இருக்கு. அதுல என்ன போயிருக்கு? இயக்குனர் நல்லா எடுத்திருக்காரா? நடிகர்கள் நல்லா நடிச்சிருக்காங்க. நடிகர்கள் வந்து நடிப்பு நமக்கு ரஜினி போடணும், கமலை போடணும், விஜய் போடணும் இல்ல. அந்த கதைக்கு தகுந்த மாதிரி உடல் வாகு ஒரு கதாநாயகனுக்கு எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி கதாநாயகி எப்படி இருக்கணும். அந்த அம்மா திரௌபதி கடைசியில என் புருஷன் நான் தப்பா நினைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி கடைசியில தன் உயிரை மாத்திக்கிறான்னு பாத்தீங்களா? என்ன அருமை தெரியுங்களா? இன்னும் 1000 வருஷம் ஆனாலும் இந்த பாசு தான் ஃபெயிலருக்கு இல்ல, ஃபெயிலர் ஆகாது. புரிஞ்சவங்களுக்கு அது நல்லா புரியுங்க. பாத்தீங்களா? உங்க பேரு வேறையா இருக்கலாம், நம்ம மூச்சு வந்து
ஒரு 100 வருஷம் இருக்கலாம், 1000 வருஷத்துக்கு வாழ முடியாது. 1500 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தது இப்ப காட்டுறாங்கன்னா அதுக்கு பெருமைப்படணும். கண்டிப்பா. Right. வணக்கம். நன்றிங்க ஐயா, நன்றிங்க. பேருங்க ஐயா? சிவா தமிழன்பன், அகரம் முருகன் கோயில் பக்கத்துல இருக்கேன், நரசிம்மசாமி கோயில் பக்கத்துல இருக்கேன். நன்றிங்க ஐயா. பாராட்டக்கூடிய விஷயம். திரௌபதி படம் பார்த்தோம். நம்ம முன்னோர்கள் வந்து நம்ம கலாச்சாரத்தை காப்பாத்துறதுக்காக, நம்ம தர்மத்தை காப்பாத்துறதுக்காக தங்க உயிரை கூட பொருட்படுத்தாம எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டாங்கன்றது சினிமா நம்ம பார்த்ததில் நமக்கு தெளிவாக புரியுது. கண்டிப்பாக எல்லா பொதுமக்களும் எல்லா மக்களும் திரௌபதி படத்தை வந்து பாருங்க தியேட்டரில். மிக நல்ல படம். நம்ம கலாச்சாரத்தை நம்ம தர்மத்தை பிரதிபலிக்கிற படம். கண்டிப்பாக எல்லாரும் வந்து பார்க்கணும். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இது இந்துக்களின் ஒரு அரிய வாய்ப்பாக பயன்படுத்திக்க வேண்டும். இந்த திரைப்படம் டைரக்டர் மோகன்ஜி அவர்கள் மிக சிறப்பாக அவரோட முழு திறமையையும் வெளிப்படுத்தி இந்து உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுத்து இந்த திரைப்படத்தை எடுத்திருக்கிறார். இது அனைவருக்கும் இது நன்றாக வந்திருக்கிறது. இன்னொன்று, இது ஸ்கூல் படிக்கும் ஸ்கூல் மாணவர்கள் எல்லாரும் எல்லா பள்ளிகளுக்கும் இன்ஃபர்மேஷன் கொடுத்து அவர்களை இப்படத்தை காண அரசுக்கு வலியுறுத்த வேண்டும் என்பது எங்கள் கருத்து. மற்றும் அனைத்து பொதுமக்களும் குடும்பத்துடன் வந்து இத்திரைப்படத்தை காண வேண்டும். நன்றி. இந்துக்கள் கலாச்சாரம் அருமையா இருக்கு. குடும்பத்தோட அனைவரும் வந்து பார்க்க வேண்டும். சூப்பரா இருக்கு படம். என்னென்ன உள்ள படத்துல என்னன்னா நல்ல காட்சி, சண்டை காட்சி சூப்பரா இருக்கு. ஃபைட்டு நல்லா இருக்கு. வசனங்கள் சூப்பரா இருக்கு. தமிழ் வசனம் பக்காவா இருக்கு. சிறப்பு. நம்மளை எடுப்பியா கடைசி வரையா? भारत माता की जय, भारत माता की जय, श्री राम जन्मभूमि की जय।